தொடங்கியது இன்று முதல் ஐபிஎல் கொண்டாட்டம். முதல் மேட்சே அபாரம். சிஎஸ்கேவுக்கு அடித்த ஜாக்பாட். புள்ளி பட்டியலில் மேஜிக். ஆடாமலேயே சிஎஸ்கே அணிக்கு தேடி வந்த சர்ப்ரைஸ். அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் இன்று முதல் தொடங்கியிருக்கிறது. இந்த ஐபிஎல் சீசன் மீதுதான் ஐபிஎல் ரசிகர்கள் பலரும் ஆர்வத்தோடு இருந்தனர். அடுத்த 2.5 மாதங்களுக்கு ஐபிஎல் கொண்டாட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கப் போகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், இதற்கு முன்பு இருந்த ஐபிஎல் சீசனை விட இந்த ஐபிஎல் சீசனில் ஒவ்வொரு அணியிலும் வீரர்கள் என்பது தலைகீழாக மாறியிருக்கின்றனர். இதற்கு முன்பு எந்த அணியில் இருந்தார்களோ அதே அணிக்கு எதிராக இப்போது அந்தந்த வீரர்கள் விளையாட இருக்கிறார்கள். அதுவும் மற்ற அணிகளில் கேப்டனாகவும் முக்கிய வீரராகவும் இருந்த பல வீரர்கள் இந்த சீசனில் வேறு வேறு அணிகளுக்கு மாறியிருக்கின்றனர். உதாரணத்திற்கு நம்முடைய சிஎஸ்கே அணியும் ராஜஸ்தான் அணியையும் எடுத்துக்கொண்டால் கூட சிஎஸ்கே அணியின் நம்பிக்கை தூணாக இருந்த ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் அணிக்காக விளையாட இருக்கிறார். அதேபோல ராஜஸ்தான் அணியின் மிக முக்கிய நட்சத்திர பேட்ஸ்மேனாக இருந்த சஞ்சு சாம்சனும் இப்போது சிஎஸ்கே அணியில் விளையாட இருக்கிறார். ஆகவே இது போன்ற பல மாற்றங்கள் இந்த சீசனில்தான் நடந்திருக்கிறது. மற்ற சீசனை விட இந்த ஐபிஎல் சீசன் என்பது இதனால்தான் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருக்கப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுவும் இன்று இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கி இன்றைய முதல் போட்டியில் ஆர்சிபி அணியும் ஹைதராபாத் அணியும் மோதியிருந்தது. இந்த போட்டி ஆர்சிபி அணியின் ஹோம் கிரவுண்டான பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற ஆர்சிபி அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஹைதராபாத் அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழக்க, இதனால் ஹைதராபாத் அணியின் மொத்த நம்பிக்கையும் அங்கேயே சரிந்தது. ஆனாலும் கூட அதற்கு பிறகு களமிறங்கிய இசான் கிசான் மிரட்டலான அதிரடி ஆட்டத்தை காட்டியிருந்தார். அதுவும் இந்த முறை ஹைதராபாத் அணிக்கு இசான் கிசான் தான் கேப்டனாகவும் விளையாடுகிறார். இதற்கு முன்பு ஹைதராபாத் அணிக்கு பேட் கமின்ஸ் தான் கேப்டனாக இருந்தார். ஆனால் இந்த முறை இசான் கிசான் கேப்டனாக புதிதாக உருவெடுத்திருக்கிறார். அதுவும் புதிதாக கேப்டன் பதவி ஏற்றால் கொஞ்சம் நிதானமாகவும் அதிரடி ஆட்டத்தை குறைத்தும் தான் பல வீரர்கள் விளையாடுவார்கள். ஆனால் இசான் கிசானை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் 5 சிக்சர்கள் 8 பவுண்டரிகள் என விளாசி மொத்தமாக வெறும் 38 பந்தில் 80 ரன்கள் வரை குவித்துவிட்டார். இவரை தொடர்ந்து அடுத்ததாக களமிறங்கிய ஹென்ரிச் கிளாசன் என்பவரும் இவரும் அதிரடியாக விளையாடி 31 ரன்கள் வரை எடுத்து கொடுக்க, இவருக்கு பிறகு கடைசியாக களமிறங்கிய அங்கித் வர்மா என்ற புது வீரர் இவரும் கொடூரமான அதிரடியை வெளிப்படுத்தி 4 சிக்சர்கள் 3 பவுண்டரிகள் என விளாசி வெறும் 18 பந்தில் 43 ரன்கள் எடுத்து சாதனை படைத்திருந்தார். ஆக இந்த போட்டியில் இசான் கிசான், ஹென்ரிச் கிளாசன், அங்கித் வர்மா உள்ளிட்ட இந்த மூவரின் அதிரடியால் 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 201 ரன்கள் வரை எடுத்திருந்தது ஹைதராபாத் அணி. இந்த ஒரு இலக்கு என்பது கடினமான இலக்காக பார்க்கப்பட்டாலும் இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் இந்த இலக்கு எட்டக்கூடிய இலக்காகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த மைதானம் பேட்டிங்கிற்கு சாதகமான மைதானமாகும். அதுவும் ஓரளவுக்கு சிறிய மைதானமாகும். அதே சமயம் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கப் போவது இந்த மைதானத்தில் ஹோம் கிரவுண்ட் அணி என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த ஒரு இலக்கை ஆர்சிபி அணியால் எளிதாக சேசிங் செய்ய முடியும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆர்சிபி அணியை பொறுத்தவரையில் என்னங்க சொல்கிறது, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு முதல் போட்டியே அதிரடியில் மிரட்டி இருந்தது ஆர்சிபி அணி. அதுவும் நாம் ஏற்கனவே சொன்னது போல இது 200 ரன்கள் டார்கெட்டாக இருந்தாலும் கூட இந்த மைதானத்தை பொறுத்தவரையிலும், குறிப்பாக இந்த மைதானத்தை ஹோம் கிரவுண்டாக வைத்திருக்கும் ஆர்சிபி அணியை பொறுத்தவரையிலும் இந்த இலக்கு என்பது ஓரளவுக்கு எடுக்கக்கூடிய இலக்காகத்தான் பார்க்கப்பட்டது. அதை உறுதி செய்யும் விதமாக ஆரம்பம் முதலே ஆர்சிபி அணி ஹைதராபாத் அணியை போட்டு புரட்டி எடுத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் ஓப்பனிங் இறங்கிய ஆர்சிபி அணி பேட்ஸ்மேன் பிலிப் சால்ட் என்பவர் மட்டுமே 8 ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆனார். ஆனால் அதற்கு பிறகு விராட் கோலியும் தேவ்தத் படிக்கல்லும் சேர்ந்து கொடூரமான அதிரடியை காட்ட, இதனால் பாதி மேட்சிலேயே ஆர்சிபி அணியின் வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது. அதுவும் இந்த போட்டியில் ஒருபுறம் விராட் கோலி அதிரடியாக விளையாடி வந்தாலும் விராட் கோலியை தாண்டி தேவ்தத் படிக்கல் என்பவர் அதிரடியான சிக்சர்கள், பவுண்டரிகள் என மலைமலையாக விளாசி ஆர்சிபி அணியின் வெற்றியை
முதல் 8 ஓவர்களிலேயே இவர் உறுதி செய்துவிட்டார். மேலும் அதிரடியாக விளையாடிய தேவ்தத் படிக்கல் 61 ரன்கள் எடுத்து விக்கெட்டை இழந்த போதும் கூட அப்போதே ஆர்சிபி அணியின் வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது. அதாவது அந்தளவுக்கு ரன்களை இவர் அவுட் ஆவதற்கு முன்பாகவே ஏற்கனவே ஆர்சிபி அணிக்கு எடுத்து கொடுத்து விட்டார். அது மட்டுமில்லாமல் தேவ்தத் படிக்கல் அவுட் ஆனதற்கு பிறகு ஆர்சிபி அணி ஓரளவுக்கு சூப்பராக விளையாடி இந்த போட்டியில் இறுதியாக எளிதாகவும் வெற்றி பெற்றது. மேலும் கடந்த சீசனில் ஆர்சிபி அணிதான் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றியிருந்தது. இப்போது அந்த சீசனிலிருந்து அப்படியே ஆர்சிபி அணி தொடர் வெற்றியை இந்த சீசனில் முதல் வெற்றியாக படைத்துள்ளது. ஆக ஆர்சிபி அணி செமையான ஃபார்மில் இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். இதனால் ஆர்சிபி அணியின் இந்த ஒரு வெற்றி என்பது ஆர்சிபி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாகவே பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இதில் சிஎஸ்கே ரசிகர்களாக நமக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி ஒன்றும் காத்திருக்கிறது. அது என்னதான் ஐபிஎல் சீசன் தொடங்கி இன்றைய போட்டிதான் முதல் போட்டியாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு போட்டியின் வெற்றி தோல்வியும் சிஎஸ்கே அணி உள்பட அனைத்து ஐபிஎல் அணிகளின் வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கும். குறிப்பாக புள்ளி பட்டியலில் அப்படி பார்த்தால் இன்று ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதால் கண்டிப்பாக இந்த ஒரு ஆர்சிபி அணியின் வெற்றி என்பது நம்முடைய சிஎஸ்கே அணிக்கு மறைமுகமாக மிகப்பெரிய பாசிட்டிவான இம்பேக்டை புள்ளி பட்டியலில் ஏற்படுத்தும். ஏனென்றால் ஆர்சிபி அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றதால் ஒருவேளை புள்ளிப்பட்டியலில் முதல் 4 இடத்தை பிடிக்கும் அந்த ஒரு ரேஸில் கடைசி தருணங்களில் ஆர்சிபி அணியும் சிஎஸ்கே அணியும் மோதும் போட்டிகளில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றால் ஆர்சிபி அணி தகுதி பெற்றுவிடும், சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றால் சிஎஸ்கே அணி தகுதி பெற்றுவிடும் என்ற சூழ்நிலை ஒன்று உருவாகினால் கண்டிப்பாக அப்போது சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு காரணம் சிஎஸ்கே அணிக்கும் ஆர்சிபி அணிக்கும் இதுவரை நடந்த போட்டிகளில் சிஎஸ்கே அணிதான் நிறைய முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா சிஎஸ்கே அணியின் வெற்றி சதவீதம் என்பது கிட்டத்தட்ட ஆர்சிபி அணிக்கு எதிராக 70% அதிகமாகவே இருக்கிறது. அதுவே ஹைதராபாத் அணிக்கும் சிஎஸ்கே அணிக்கும் எதிரான வெற்றி சதவீதம் என்பது 55% தான் இருக்கிறது. ஆகவேதான் என்னதான் ஐபிஎல் தொடர் தொடங்கி இது முதல் போட்டியாக இருந்தாலும் கூட இந்த போட்டியின் வெற்றி தோல்வியும் கூட சிஎஸ்கே அணிக்கு ஒரு வழியில் சாதகமாகத்தான் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் ஏற்கனவே சிஎஸ்கே அணிக்கு அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது. அது இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கி முதல் 15 நாட்கள் வரையிலும் சிஎஸ்கே அணியில் தல தோனி விளையாட மாட்டார் என்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வந்துவிட்டது. தோனிக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட சிறு காயத்தால் 15 நாட்களுக்கு பிறகுதான் இந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்காக தோனி களமிறங்க இருக்கிறார். ஆகவே அப்படி இருக்கும்போது இன்றைய போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றது என்பது சிஎஸ்கே அணிக்கு ஒரு வழியில் நல்ல விதமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தோனி இருந்தாலே இந்த முறை சிஎஸ்கே அணியின் அணுகுமுறை எப்படி இருக்கப் போகிறது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த சூழலில் தோனி வேறு முதல் 15 நாட்களில் சிஎஸ்கே அணிக்காக களமிறங்க மாட்டார். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக பலமாக விளையாடும் அணிகள் ஆரம்ப காலத்தில் வெற்றி பெற்றால் அது கடைசி நேரத்தில் சிஎஸ்கே அணிக்குத்தான் பலமாக மாறும். ஆகவே அந்த வரிசையில் பார்த்தால் ஆர்சிபி அணியின் இந்த ஒரு வெற்றி என்பது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கப் போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி வெர்சஸ் ஹைதராபாத் அணிகள் மோதிய இன்றைய போட்டியை பற்றியும் குறிப்பாக இந்த போட்டியின் வெற்றி தோல்வி என்பது சிஎஸ்கே அணிக்கு இப்போதிலிருந்தே இம்பேக்ட் செய்யுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.